இந்த பன்னீர் ரோஸ் வந்து உங்களுக்கு நான் சிலது பறிச்சிருக்கேன் பாருங்கள். இதை வந்து நம்ம வந்து பறிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த காம்பு பகுதி, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விதை கட்டாக மாறிடும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, அந்த ரோஸுடைய அடிப்பகுதி விதை கட்டாக அப்படியே மாறிடும். ஏற்கனவே ஒரு தடவை வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், பட் பார்க்காதவங்களுக்காக மீண்டும் இந்த வீடியோ பாருங்கள். இந்த ரோஸ் விதை எடுப்போமா, ரொம்ப கடினமாக இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப கடினமாக இருக்கும் அது. ரோஸுக்கு வந்து விதை இருக்கா? ஏன்னா பொதுவாக வந்து நம்ம ஒட்டு இல்லைன்னா வந்து செடியிலேருந்து தான் எடுத்து வைப்போம். அதுக்கு விதை இருக்கா? விதை இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. பாருங்க, இதுதான் அது ரோஸுடைய விதை. ஒன்று இந்த ஒயிட் கலரில் ஒன்று பார்த்தீங்கன்னா அது இந்த இது ஒன்று. இதெல்லாம் வந்து முத்திய விதை. இதெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்தளவுக்கு இல்லை, காஞ்சிரும், காயணும். ரோஸுடைய விதைகள் இதில் வந்து 3 விதை இருக்குதுங்க. இது போட்டால் முளைக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஐடியா இல்லை. இந்த இருக்குது 4வது விதை. ஸோ 4 விதை இருக்குது பாருங்கள். 1 2 3 4. ஓகேங்களா? ஸோ இது முளைக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியாது. ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்.